பொது உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது பெர்சனல் லைஃபா இருக்கலாம் அல்லது பொது வாழ்வா இருக்கலாம். நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணமா இருக்கலாம். ஆனா நல்ல டீப்பா திங்க் பண்ணி யோசிச்சு ஆலோசிச்சு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் நம்ம சொல்ற சொற்களுக்கு உண்டான மதிப்புங்கிறது ரொம்பவே இருக்கு. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் உருவானதா பார்க்கலாம். ஏன்னா ஒன்று நம்ம சொல்ற வார்த்தைகளே தப்பா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சொன்ன வார்த்தையை தவறாக புரிஞ்சுக்கலாம். ஸோ வார்த்தையினால தான் இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வார்த்தைக்கு உண்டான வேல்யூங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் அவனை கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு பதில் அவனை கொன்று வா அப்படின்னு சொன்னதுனால தான் கண்ணகி மதுரையை அழிச்சாங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி சீதை கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லிடுவேன், ஆனா அப்படி சொல்லிட்டா ராமர் இந்த நாட்டே அழிச்சிருவாரு. நான் சொன்ன சொல்லுனால இந்த நாடே அழிய வேணாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த வார்த்தையை சொல்லாம இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சீதை சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னா, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன் என்பது கம்பராமாயணம். பொதுவாக ஒருத்தங்க அழகா பேசினா நல்ல பேசினா அவங்கள சொல்லின் செல்வர்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேடைகளில் நிறைய அரசியல்வாதிகள் அதிகமாக பேசும்போது அவங்க சொல்லின் செல்வர்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த சொல்லின் செல்வன் அப்படிங்கிற பேரு யாருக்கு முதல்ல வந்துச்சு தெரியுமா? அனுமனுக்கு தான். அதை சொன்னது யாருன்னா நம்ம ராமர் தாங்க. ராமர் ஏன் அப்படி சொன்னாரு? அதிகமாக பேசுனதுக்காகவா? இல்லவே இல்லை. ராமர் அனுமனுக்கு அதிகமாக பேசுனதுக்காக அந்த பட்டத்தை கொடுக்கலங்க, அளவா பேசுனதுனால அந்த பட்டத்தை கொடுத்தார். அப்படி என்ன பேச்சில் என்ன கட்டுப்பாடு, அப்படி பேச்சுக்கு என்ன விதிமுறை அப்படியும் இருக்குங்க. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார், குழப்பம் இல்லாமல் தெளிவாக பேசினார், என்ன சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொன்னார், இனிமையான வார்த்தைகளை கொண்டு பேசினார். பேசுனா இப்படி பேசணும் அப்படின்னு ராமர் சொல்றாரு. அதே மாதிரி பேசி வாழ்ந்தவர் தான் அனுமார். பொதுவாக நம்மளுடைய உடல் நலத்தை பேணிக்கிறதுக்காக மாசத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உண்ணா நோன்பு எப்படி முக்கியமோ அதே மாதிரி பேசா நோன்பும் ரொம்ப முக்கியம். அதாவது மௌன விரதம். நம்ம மௌன விரதமும் இருக்கணும். ஒரு நாளாவது இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ இந்த பேச்சோடைய முக்கியத்துவம் அண்ட் அந்த அமைதியின் முக்கியத்துவமும் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்களும் மாதம் ஒரு நாளாவது மௌன விரதம் இருந்து பாருங்க, அதோடைய பயன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்.